viewers, welcome back to our ECE preparation. இப்போ என்ன சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு அப்படினா கண்ட்ரோல் சிஸ்டம் சப்ஜெக்ட்டா போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் வந்து என்ன அப்படினா நம்ம சிக்னல் ஃப்ளோ கிராஃப் வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா பக்காவா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே? சோ தொடர்ந்து நீங்க நம்ம அகாடமியை ஃபாலோ பண்ற ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்க அப்படினா நமக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்ங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியுது. பட் இந்த நியூலி ஜாயின் என்ன பண்றாங்க அப்படினா டவுட் வந்து மேம் நீங்க அப்ப ஃபர்ஸ்ட் யூனிட் முடிச்சிட்டீங்களா இதெல்லாம் கேக்குறீங்க. இல்லப்பா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே கண்ட்ரோல் சிஸ்டம் தான் ப்ரீ கிளாसेस வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ இதுல 5 or 6 வீடியோஸ் கிட்ட நம்ம முடிச்சிருப்போம். டில் வந்து சிக்னல் ஃப்ளோ கிராஃப் வரைக்கும் முடிச்சிருப்போம். சோ அப்ப அடுத்து நீங்க கேக்குறது வந்து மேம் அதுக்கு அடுத்து நீங்க டைம் ரெஸ்பான்ஸ் தான மென்ஷன் பண்ணீங்க. இப்போ ஸ்டெபிலிட்டி எடுக்கிறீங்க அப்படினா ஆக்சுவலா ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் டாபிக். இன்னைக்கு நான் எடுக்கக்கூடிய வீடியோ நீ டில் கேட் வரைக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி ஒரு வீடியோல கம்ப்ளீட் பண்ண முடியாது. எனக்கு கண்டிப்பா 2 வீடியோ தேவைப்படும். சோ ரெண்டாவது வீடியோல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து ஸ்டெபிலிட்டி பத்தி அதுலயும் மெயினா அந்த ஆர்கஸ் கிரைட்டீரியா பேஸ் பண்ணி நம்ம சம் போடுவோம். ரொம்ப டஃப் தான். ஆனா கண்டிப்பா சொல்லி கொடுக்கிற விதத்துல சொல்லி கொடுத்தா ஈஸியா புரியும். ஓகேங்களா? சோ அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதனால இதுக்கு நான் 2 வீடியோ எடுத்துக்கிறேன். ஒன்னு அதே மாதிரி நிறைய கேண்டிடேட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்கமா. ஓகேங்களா? சோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கலாம் மேம் இந்த எக்ஸாம்க்கு மட்டும் தான் நமக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. என்னோட ஃபுல் ஒர்க்கே வந்து என்ன அப்படின்னா இது மட்டும் இல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம் எல்லாத்துக்கும் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எலக்ட்ரிக்கல் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். சம் ஸ்டூடெண்ட் வந்து மெக்கானிக்கலுக்கு ப்ரொவைட் பண்ணுவீங்களா இதெல்லாம் கேட்குறாங்க. எல்லாமே ஐடியா இருக்கு. பட் ஃபியூச்சர்ல அதெல்லாமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இசிஇ ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இசிஇ பிளஸ் ட்ரிபிள்இல போயிட்டு இருக்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் ஃபுல் ஸ்ட்ரெச்ல இறங்கியாச்சு. அதுக்கு அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு சிவில் மெக் எல்லாமே ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா சம் ஃபேக்கல்டிஸ் வச்சு தான் நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதனால எந்த கேண்டிடேட்டா இருந்தாலுமே நம்மளோட சேனல் வந்து உண்மையிலே 100% ஒர்க் தான். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட டவுட் வந்து மேம் இந்த வீடியோஸ் மட்டும் எனஃபா தென் புக்கோட மெட்டீரியல் சொல்லுங்க மா. அதே மாதிரி மெட்டீரியல் கேட்குறீங்கம்மா. மெட்டீரியல் ப்ராசஸ்ல இருக்கு. பட் இன்னும் எந்த சப்ஜெக்ட்டுக்குமே மெட்டீரியல் ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ அதனால நான் மெட்டீரியல் யாருக்குமே நான் கொடுக்கல. ஏன் அப்படின்னா நான் ஃபுல் ஸ்ட்ரெச்டாக ஒரு புக் அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால அதை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எப்பப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்போ பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால மெட்டீரியல் கேட்கணும்னு நினைச்சு எனக்கு வாட்ஸ்அப் பண்றவங்க தயவு செய்து கேட்காதீங்க. இப்போதைக்கு மெட்டீரியல் இஸ் நாட் அவைலபிள். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு ஃப்ரீ கிளாஸஸ் தென் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தென் அதுக்கப்புறம் லாஸ்டா டெஸ்ட் பேட்ச் இதுதான் இந்த எக்ஸாம்க்கு நம்ம பண்றோம். ஓகேங்களா? ஸோ அது கேட்காதீங்க. தென் அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா இந்த வீடியோ மட்டும் நீங்க எடுக்கிற வீடியோ மட்டும் எனஃபா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா எனஃப். நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வீடியோஸை பார்த்துட்டு திருப்பி நீங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய புக்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா படிக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லல. பட் வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேவா? இப்போ ஒரு யூனிட் அப்படின்னா நீ தாராளமா உட்காந்து படிக்கலாம். பட் நீ அட் அ டைம்ல 3 monthsல 10 யூனிட் முடிக்கணும். ஒரு செமஸ்டர்ல 6 சப்ஜெக்ட் படிச்சது போக நீ வெறும் 3 monthsல 10 யூனிட் அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட 15 சப்ஜெக்ட் உள்ளடங்கி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி படிக்கும் போது நீ என்ன பண்ணிட்டு இருக்காத அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி புக்ஸை வச்சு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா வீடியோவை பார்த்துட்டு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஏன் அப்படின்னா நான் எந்த வீடியோக்கும் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா 2வது பாயிண்டே அதெல்லாம் கொடுத்துருப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா அதை பார்த்தேன் அப்படின்னாலே உனக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். ஓகேவா? சோ அதனால என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसல இந்த டாபிக் போட்டு பாத்தீங்க அப்படினாலே இது சொல்யூஷனோடே வரும். சோ அந்த மாதிரி எடுத்து சால்வ் பண்ண பாருங்க. ஈவன் உங்களுக்கு தியரிட்டிக்கல் क्वेश्चंसும் வரும். அதுல எடுத்து டெரைவ் பண்ணுங்க. இப்போ எல்லா क्वेश्चंसுமே இங்க வீடியோல போட முடியாது. நான் இல்லன்னு சொல்லல. எல்லா क्वेश्चंसன்னு இல்ல எல்லா கண்டென்ட்டுமே half an hourல கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. ஐ அக்செப்டட். அப்ப என்னமா பண்ணலாம் அப்படினா நான் சொல்றது பேசுறது உங்களுக்கு புரிஞ்சது அப்படினா ஈவன் நான் சொல்லாத விஷயம் கூட அந்த क्वेश्चनல பாக்கும்போது நான் எடுத்தது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அதை உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஏன் அப்படின்னா நான் எடுக்கிற கிளாஸே அந்த மாதிரி தான் எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நிறைய கண்டென்ட் கொடுத்து எடுப்பேன். பட் half an hourல முடிக்கிற மாதிரியும் பார்ப்பேன். ஓகேங்களா? ஸோ அதனால வீடியோ பார்த்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ண பாருங்க. திருப்பி இந்த புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்காதீங்க. அது வேஸ்ட். ஓகேவா? உனக்கு தெரியாத விஷயத்தை கத்துக்க போகணுங்கிற பட்சத்துக்கு தான் நீ புக்கை வச்சு படிக்கணும். ஓகேவா? இப்போ உனக்கு ஒரு இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 60% கண்டென்ட் உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறத வந்து நீ என்ன அப்படின்னா நீயா ஓனா பிராக்டிஸ் பண்றதை தான் கொண்டு வரணும். ஓகேங்களா? அந்த விதத்துல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस வந்து பெஸ்ட். ஓகே? சோ நீங்க நிறைய புக்ஸ் இருக்குமா? சோ அதனால ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस ரிலேட்டடா புக் வாங்கி வச்சு பாத்தீங்க அப்படின்னா பாருங்க. முதல்ல சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் வராத பட்சத்துக்கு சொல்யூஷன் பாருங்க. ஓகேங்களா? சரி. சோ இங்க கேட்கலாம் மேம் டைம் ரெஸ்பான்ஸ் எடுக்கலையே அப்படின்னு. இதை முடிச்சிட்டு டைம் ரெஸ்பான்ஸ் பேரலலா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸும் எடுத்துங்க. ஓகேங்களாமா? ஓகே. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்.
டைம் ரெஸ்பான்ஸ் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்ல ஃபார்முலா ரிலேட்டடா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். அது தனி சாப்டர் அதை வச்சிருக்கேன். ஓகேவா? ஏன்னா ரெஸ்பான்ஸ் பின்னாடி எடுத்துக்கலாம். ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன், ஒரு சிஸ்டம் அப்படின்னா என்ன மெயினா அதில் என்ன கண்டுபிடிப்போம், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம்னு சொன்ன ஒன்று. இன்னொன்று, ஒரு சிஸ்டம் எப்படி இருந்தால் அதை நான் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஸ்டெபிலிட்டியாக இருந்தால் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அதுக்கு ஸ்டெபிலிட்டிக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்டே கொடுத்துருப்பேன். பெருசாக ஸ்டெபிலிட்டி எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ கொடுக்கக்கூடிய இன்புட்டு, ஒரு இன்புட் கொடுத்து எனக்கு ஏதோ ஒரு அவுட்புட் வருது, ஆனால் அது ஸ்டேபிளாக வரணும். அதாவது இப்போ 10ங்கிற அவுட்புட் வருது அப்படின்னா வந்துட்டு அது 10னே நிற்கணும். 10, 11, 12 இந்த மாதிரி ஆசிலேஷன் ஆனதுன்னா அதுக்கு பேர் என்னது, இன்ஸ்டெபிலிட்டி. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? ஏன் அப்படின்னா ஒரு சிஸ்டம் வந்து ஒரு ப்ராப்பரான அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது எங்க அப்படின்னா, எந்த இடம், அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க அப்படின்னா சிஸ்டத்துல தான். ஓகேவா? அதனால தான் சிஸ்டம் அப்படின்னாலே உங்களோட மைண்டுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிஸ்டத்தோட ஸ்டெபிலிட்டி பார்க்க போறோம். மேம் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தானே சொன்னீங்க, எல்லாத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தானே கால்குலேட் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ திடீர்னு ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னா ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ஃப்ரம் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான். மேம் என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னா, இப்போ ரொம்ப சிம்பிள். ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன சொன்னேன், ஓப்பன் லூப் சிஸ்டத்தோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம என்ன படிச்சிருப்போம், g of s divided by 1 plus g of s h of s. ஓகேவா? இதுதான். ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், கண்டிப்பா ஃபீட்பேக் நெகட்டிவ் ஃபீட்பேக்கா இருக்கணும். அப்ப இதுதான் என்னோட ஸ்டெபிலிட்டிக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுல இருந்து தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்டெபிலிட்டியை கால்குலேட் பண்ண போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்டம் வந்து ஸ்டெபிலிட்டியா இருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்சுவலா நிறைய மெத்தட் இருக்கு. ஓகே, அதாவது எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர், அதாவது ரூட், நம்ம மேல இருக்கிறது என்ன சொல்லிருப்போம், மேல இருக்கிறது ஜீரோஸ்னும் கீழே இருக்கிறது ரூட்னு சொல்லுவோமா, அதோட ரூட்டோட வேல்யூல இருந்து என்ன எடுப்பாங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து ஸ்டெபிலிட்டியா இல்லையா அப்படிங்கறத எடுப்பாங்க. ஓகேவா? அப்ப அந்த ரூட் அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ரூட் எங்க இருந்து வருது அப்படின்னா நான் என்ன சொன்னேன், ரூட் இங்க இருந்து தானே வருது. ஓகே, அப்போ எனக்கு ஜீரோ தேவையே கிடையாது. நான் என்ன மட்டும் தான் கால்குலேட் பண்ணணும், ரூட்ஸ் மட்டும் தான் கால்குலேட் பண்ணணும். அப்ப நான் எந்த ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், இந்த ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? இப்போ புரியுதுங்களா மேம்? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நீங்க இப்போ ஏன் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல டினாமினேட்டரோட வேல்யூவை வந்து நான் எதுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸ்டெபிலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பர்டிகுலரா இந்த டினாமினேட்டர் வேல்யூவை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாமா? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட டினாமினேட்டர் வேல்யூ. இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா உங்களோட ஸ்டெபிலிட்டியில ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனா கொடுத்துருப்பாங்க. s⁴ s³ 2s² இந்த மாதிரி கொடுத்து ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? உடனே நீ என்ன பண்ணிடக்கூடாது, ஐயோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் மேம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இந்த ஈக்குவேஷன் எங்கேருந்து வந்ததுன்னா இங்கேருந்து வந்தது. ஓகேவா? இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா டினாமினேட்டரோட ஈக்குவேஷன் என்னவோ அதை தான் என்ன சொல்லுவாங்க, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்னும் நான் தியரிட்டிக்கல் பார்ட்டுக்கே வரல, பிராக்டிக்கலா சொல்லிட்டு இருக்கேன். தியரிட்டிக்கல் பார்ட்ல பொதுவா ஸ்டெபிலிட்டினா என்னன்னு சொல்லிட்டேன், அதுல சம் கிரைட்டீரியா இருக்கு. தியரிட்டிக்கல் பார்ட் அப்படின்னா 5 விதமான சிஸ்டம் பத்தி நீ படிக்கணும். ஓகேவா மேம்? இதுல எப்படி क्वेश्चन கேட்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கல் பார்ட்டா கேட்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது அதிகபட்சம் ப்ராப்ளமேட்டிக் क्वेश्चंस வந்து அதிகமா வரும். ஓகேவா? சோ அந்த ப்ராப்ளமேட்டிக் கொடுத்தாங்க அப்படின்னா 3 விதமான சிஸ்டம் நீ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மேம் நீங்க ஏதோ பேசுறீங்க பட் என்ன பேசுறீங்க அப்படிங்கிறது புரியல அப்படின்னா கண்டிப்பா அதை நானே ஒத்துக்கிறேன். இந்த வீடியோன்னு இல்லை, நான் 2வது வீடியோ உனக்கு எப்போ கம்ப்ளீட் பண்றேனோ அப்பதான் நான் என்ன பேசுறேங்கிறதே உனக்கு புரியும். ஓகேவா? ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்ல நான் காத்துல படம் வரைஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு சத்தியமா புரியாது. நான் இப்போ என்ன பேசிட்டு இருக்கேங்கிறதே உங்களுக்கு புரியாதுங்கிறது எனக்கு தெரியும். பட் சொல்றதை மட்டும் லிசன் பண்ணிக்கோ. நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஓ இதை தான் மேம் சொல்றாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு பேஸ்ட் ஆன் ரூட்ஸ். ஆனால் அந்த ரூட்ஸுங்கிறது எங்கேருந்து வரும் அப்படின்னா என்னோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் வரும். அப்போ நான் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தேவை. புரியுதுங்களாமா? ஸோ அப்போ அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, டைரக்டா கொஸ்டின்ல இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நீ என்ன பண்ணணும்னா இந்த இதை யூஸ் பண்ணி நீ என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், ரூட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் வேல்யூ கூட கண்டுபிடிக்கணும்னு தேவையே இல்லை. ஓகேவா? தென் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ரூட் அப்படிங்கும் போது
நம்ம என்ன பண்ணுவோம், ரூட்ஸ்னா இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஜீரோஸ்ங்கிறது இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நான் ஏற்கனவே என்ன சொல்லிட்டேன், ஜீரோங்கிறது வேணான்ட்டு, ரூட்ஸ் மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்றேன். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா இது என்னோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? இதுல எனக்கு ஹையஸ்ட் பவர் என்ன அப்படின்னு நான் கேக்குறேன். ஹையஸ்ட் பவர் அப்படிங்கிறது என்னது, s பவர் 4. ஃபார் எக்ஸாம்பிள் s பவர் 5. ஸ்டார்டிங் எனக்கு எங்க ஆரம்பிக்குதோ அதுதான் என்னோட ஹையஸ்ட் பவர். அப்ப இது எனக்கு என்னது, 5 அப்படிங்கிறது என்னோட ஹையஸ்ட் பவர். ஓகேவா? அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 5னா அப்ப எனக்கு 5 போல்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் என்ன சொல்றேன்னு புரியுதாப்பா? இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை வச்சு நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம், எத்தனை போல்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இதுல என்ன விஷயம் அப்படின்னா போல்ஸ் லெஃப்ட்ல இருக்கா ரைட்ல இருக்கா. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போல்ஸ் வந்து லெஃப்டா ரைட்டாங்கிறத நீ அடுத்து கண்டுபிடிக்கணும். போல்ஸ் எத்தனை இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, அந்த போல்ஸ் இப்போ லெஃப்ட்ங்கிறது எதுப்பா வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட்ங்கிறது இது, ரைட்டுங்கிறது இது. ஓகேங்களா? இது ரைட்டு, இது லெஃப்ட். ஓகேவா? நான் என்ன சொல்லிட்டேன், இப்போ போல்ஸ் 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ எனக்கு 5 போல்ஸுமே லெஃப்ட்ல இருக்கு அப்படின்னா சிஸ்டம் வந்து ஸ்டேபிள். ஓகேவா மேம்? இதை எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது, லெஃப்ட்ல இருக்கு ரைட்ல இருக்கு, அதை நான் பின்னாடி சொல்றேன். பட் ஜென்ரலா ஓவர்வியூவா தெரிஞ்சுக்கோ. எல்லாமே லெஃப்ட்ல இருக்குன்னா அது ஸ்டேபிள். ஓகேவா? அதுவே எல்லாமே லெஃப்ட்ல இருக்கு, ஒண்ணே ஒன்று மட்டும் ரைட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது டெஃபினட்டா அன்ஸ்டேபிள். ஓகே, அது 1 வந்தாலும் பரவாயில்ல, 5 வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு 1ங்கிற ஒண்ணே ரைட் சைடு வந்துடுச்சு அப்படின்னா டெஃபினட்டா இது என்ன சிஸ்டம், அன்ஸ்டேபிள். ஓகேவா? இப்போ வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தியரிட்டிக்கல் பார்ட்டே வரல, ஜஸ்ட் ஓவர்வியூ தான் கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப பாருங்க, இது வந்து லெஃப்ட் எல்லாமே இருந்ததுன்னா நான் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிடலாம். இல்ல ஒண்ணு ஏதாவது இங்க வந்துருச்சு அப்படின்னா அன்ஸ்டேபிள். ஓகே, அட் த சேம் டைம் எனக்கு இந்த போல்ஸ் ஆனது லெஃப்ட் ரைட்லயே வராம நடுவுல வந்துருச்சுன்னா, அந்த क्वेश्चन தான் நீங்க கேப்பீங்கன்னு தெரியும், நான் அதனால நானே சொல்லிடுறேன். லெஃப்ட் ரைட் இல்லாம இமேஜினரி ஆக்சஸ், இதுதான் இமேஜினரி ஆக்சஸ். ஓகேவா? இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கேட்காதீங்க. நம்ம பிளேன்லயே நம்ம என்ன படிச்சிருப்போம், இது ரியல் பார்ட்னும் இது இமேஜினரி பார்ட்னும் படிச்சிருப்போம். பொதுவா நீ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தாலும் பரவாயில்ல, நீ என்ன பண்ணுவ, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இந்த பிளேன்ல அது எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிப்போம். சோ அப்ப பிளேன்ல ரியல் பார்ட்ல அது எங்க இருக்கு, இமேஜினரி பார்ட்ல எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிப்போமா? அதே மாதிரி தான் இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து நான் போல்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத மட்டும் கண்டுபிடிக்கிறேன். அப்ப லெஃப்ட்ல மட்டுமே இருந்ததுன்னா அது ஸ்டேபிள், ஒரு பக்கமாவது ரைட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது அன்ஸ்டேபிள். இல்ல எனக்கு இந்த இமேஜினரி ஆக்சஸ்ல இருக்குன்னா டெஃபினட்டா அது இப்படிதான் இருக்கும். இங்க எங்க பிளேஸ் ஆயிருக்கோ கீழே அதே இடத்துல தான் பிளேஸ் ஆகும். மேம் நீங்க சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் +2 அப்படின்னா இங்க -2 தான் இருக்கும். புரியுதாமா? ஏன்னா உங்களுக்கு இப்படிதான் அவுட்புட் வரும். இன்னொன்னு இமேஜினரி ஆக்சஸ்ங்கும் போது கண்டிப்பா உனக்கு என்ன இருக்கணும், ஜேங்கிறது இருக்கணும். கரெக்டா? சோ இந்த மாதிரி ஜேன்னு வந்துட்டு அப்படின்னாலே அந்த போல்ஸ் ஆனது எங்க இருக்குன்னு அர்த்தம், இமேஜினரி ஆக்சஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெபிலிட்டி எங்கேருந்து கண்டுபிடிக்கிறோங்கிறத சொன்னேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷன்ல மொத்தம் எத்தனை போல்ஸ் இருக்குங்கிறத கொஸ்டின்லயே கண்டுபிடிச்சிடலாம் ஒண்ணு. ஆனா போல்ஸ் எனக்கு விஷயம் இல்ல, அந்த போல்ஸ் எங்க இருக்குங்கிறத வச்சு நான் என்ன பண்ணணும், சிஸ்டமை 3 கேட்டகரியா பிரிக்கணும். எதுக்கு, ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மூணு கிரைட்டீரியா தான் வரும். தியரிட்டிக்கலா ஒரு 5 இது வரும், அதை நான் சொல்றேன் நானு. ஸோ அப்போ என்னன்னா லெஃப்ட் சைடே இருந்தது அப்படின்னா அது ஸ்டேபிள், ரைட் சைடுக்கு வந்துட்டு அப்படின்னாலே அது அன்ஸ்டேபிள். இமேஜினரி ஆக்சஸ்ல இருக்கு அப்படின்னாலே அதுவும் நான் ரிப்பீட்டிங், அதாவது ரிப்பீட்டடான போல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா இங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா இங்க மட்டும் இங்க எங்க இருக்கும் அதே தான் இருக்கும், பிளஸ் ஜேயோட இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாமா? புரியுதுங்களா? இப்ப ஸ்டெபிலிட்டியில 3 கிரைட்டீரியா நம்ம பார்த்துக்கிறோம். என்ன பார்த்துக்கிறோம், அன்ஸ்டேபிள், ஸ்டேபிள், தென் மார்ஜினலி ஸ்டேபிள். ஓகேங்களா? புரியுதுங்களா? மேம் அப்ப क्वेश्चन எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ என்ன கொடுத்துருவாங்கன்னா ஓகே, இப்போ வந்து எப்படின்னா ஒரு क्वेश्चन கொடுக்குறாங்கன்னா உன்னால என்ன மட்டும் கண்டுபிடிக்க முடியும்னா ரைட் சைடுல இருக்கக்கூடிய போல்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். திருப்பியும் சொல்றேன், இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது உனக்கு கொஞ்சம் தான் புரியும், சம்ம போடும்போது தெளிவா புரியும். ஸோ சொல்றதை மட்டும் லிசன் பண்ணிக்கோ. இப்போ நான் என்ன சொன்னேன், நான் ரைட் சைடுல வந்துட்டாலே அது அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொன்னா, சரி மேம் ரைட் சைடு சொல்றீங்க, அது எப்படி ரைட் சைடுல வந்திருக்கு லெஃப்ட் சைடுல வந்திருக்கு நாங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைன் சேஞ்சஸே இல்ல, எல்லாமே எனக்கு பாசிட்டிவா இருக்குன்னா லெஃப்ட். எனக்கு அங்க ஏதாவது ஒரு சைன் சேஞ்சஸ், சைன்னா என்னது, பிளஸ்ல இருந்து மைனஸ், மைனஸ்ல இருந்து பிளஸ், பிளஸ்ல இருந்து மைனஸ். ஓகே, இதை நான் சம போடும்போது உங்களுக்கு புரியும்.
ஸோ அப்போ அந்த சைன் சேஞ்சஸ் வந்துருச்சு. இப்போ ஒரு சைன் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ என்ன ஆயிடுச்சு, போல்ஸ் ஆனது லெஃப்ட்டுக்கு வந்துருச்சு, சாரி ரைட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இல்ல எனக்கு ரெண்டு சைன் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா ரெண்டு போல்ஸ் ஆனது ரைட் சைடு வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒட்டு மொத்தத்துல என்ன ஆயிடுச்சு, சிஸ்டம் வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சு. ஓகேவா, உனக்கு கொஸ்டின்ல வந்து சிஸ்டம் ஸ்டேபிளா இல்லையான்னு கேட்டா ஈஸியா சொல்லிடலாம். இந்த சைடு வந்ததுனாலே அன்ஸ்டேபிள் சொல்லிடலாம். அதையும் தாண்டி என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா எத்தனை போல்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. ஐ மீன் எத்தனை போல்ஸ்னா தான் நம்ம கொஸ்டின்லயே கண்டுபிடிச்சிடலாம். 4 போல்ஸ் இருக்கு, ஈக்குவேஷன் கொடுத்துருவான். கண்டிப்பா இதுல கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தான் கொடுப்பான். அதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தான் கொடுப்பான். ஸோ நீ அவ என்ன பண்ணிடலாம், மேல இருக்கக்கூடிய நம்பரை வச்சு நீ என்ன பண்ணிடலாம், 4ங்கிறது டோட்டல் போல்ஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். கரெக்டா? அப்ப பாத்தீங்கன்னா அந்த 4 போல்ஸ் எங்க இருக்குங்கிறது தெரியும். லெஃப்ட்ல இருக்கா ரைட்ல இருக்கா. நான் என்ன சொன்னேன், ரைட்ல இருக்கிறத மட்டும் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து மொத்தம் வந்து இந்த சம் எடுத்துக்கிறேன் s⁴. ஸோ அப்போ எனக்கு ரூட்ஸோட வேல்யூ வந்து பார்த்தேன் அப்படின்னா ரூட்ஸ் இல்லைனா போல்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ரூட்ஸோட வேல்யூ எனக்கு 4. ஓகேவா, எனக்கு 3 சைன் சேஞ்சஸ் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு என்னது, ரைட் ஹாஃப் ஆஃப் தி பிளேன்ல வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 3 போல்ஸ் ஆனது இருக்கும். ஓகே, கொஸ்டின் என்ன கேட்பானா லெஃப்ட் சைடு உனக்கு எத்தனை போல்ஸ் இருக்குன்னு கேட்பான். அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க, மொத்தம் 4 போல்ஸ், இங்க எனக்கு 3 சைன் சேஞ்சஸ் வச்சு அந்த சைன் சேஞ்சஸ் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேவா, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, சோ அப்ப 3 சைன் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா 3 போல்ஸ் கண்டுபிடிச்சிட்டனா क्वेश्चन அதை கேட்க மாட்டான், ரைட் சைடுல கேட்க மாட்டான், லெஃப்ட் சைடுல எத்தனை பிளேன் இருக்குன்னு கேட்பான். அப்ப நீ என்ன பண்ணணும், 4ல 3 தான் ரைட் சைடுல இருக்குனா மீதி ஒண்ணு எங்க தான் இருக்கும், லெஃப்ட் சைடுல தான் இருக்கும். புரியுதா? ஏனால என்ன பண்ணிட கூடாது, இந்த சம் வந்தா क्वेश्चனை கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஓகேவா, எடுத்த உடனே கடன் போட்டு ரைட் சைடுல எத்தனை இருக்குன்னு சொல்லி கீழ இருக்க ஆப்ஷனை தப்பா டிக் பண்ணிட்டு வந்துட கூடாது. ஓகேவா, அப்ப என்ன பண்ணணும்னா லெஃப்ட் கேட்டிருக்கானா ரைட் கேட்டிருக்கானாங்கறத பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களாமா? சரி, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா ஸ்டெபிலிட்டினா என்னன்னு சொன்னேன். பொதுவா ஸ்டெபிலிட்டிங்கிறது எனக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து கொடுத்துருக்கக்கூடிய இன்புட்டுக்கு அவுட்புட் வரணும், வந்து ஸ்டேபிளா நிற்கணும், ஆசிலேட் ஆகக்கூடாது. இதுதான் ஸ்டெபிலிட்டி. ஓகேவா? சரி, அதுல நான் என்ன சொன்னேன், 3 விதமான ஸ்டெபிலிட்டியில 3 விதமான சிஸ்டம் இருக்கு. என்ன சிஸ்டம் அப்படின்னா ஸ்டேபிள் சிஸ்டம், அன்ஸ்டேபிள் சிஸ்டம், மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகேவா, சோ இது எல்லாமே ப்ராப்ளம் குறியது தான். ஓகேவா, அது பார்க்கிறதுக்கு முன்னாடி தியரிட்டிக்கலா ஒரு 5 சிஸ்டம் சொன்னேன்ல. தியரிட்டிக்கல் அப்படிங்கறத விட இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் எடுக்கும்போது புரியும். பட் தியரிட்டிக்கலா பேசிக்கா கேட்பாங்க. என்னன்னா ஸ்டேபிள் சிஸ்டம்னா என்னன்னு கேட்பாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இட்ஸ் ஸ்டேபிள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா உனக்கு அதுக்கான டெஃபினேஷன் தெரியும். ஓகேவா, இதெல்லாம் எதுல வரும் அப்படின்னா உன்னோட கண்ட்ரோல் சிஸ்டம் புக்ல கான்செப்ட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு இருக்கும். நீ அந்த இதுவே பார்த்த அப்படின்னா அந்த டாபிக்கே பார்த்த அப்படின்னா ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும். ஓகேவா, அப்ப அந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்டெபிலிட்டியில போய் பார்த்தனா ஸ்டேபிள் சிஸ்டம்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பான். ஸ்டேபிள்ங்கிறதுக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருப்பானா பவுண்டட் இன்புட், அதாவது நான் என்ன பவுண்டட் இன்புட் கொடுக்குறேனோ எனக்கு அது பவுண்டட் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு ஸ்டேபிள் சிஸ்டம். மேம் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரைட்டீரியால நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து என்னன்னா இப்போ 500 கிலோ தீவனம் வந்து ஒரு மாட்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அது வந்து 2 லிட்டர் பால் கொடுக்குது. ஓகேவா, சும்மா ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இவ்வளவுதான் அதோட சாப்பிட்ற கெப்பாசிட்டி, எனக்கு இவ்வளவுதான் பால் வருது. ஸோ பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட் அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது, ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகேவா, ஸோ ஃபிக்ஸ் பண்றோம் இவ்வளவுதான் வரும், இப்போ அக்யூரேட்டா எனக்கு 5 லிட்டர் வரும் அப்படிங்கிறத விட 0லேருந்து 10 லிட்டர் வரைக்கும் இந்த மாடானது பால் கறக்கும். அப்ப நான் இவ்வளவு தீவனம் இவ்வளவு கெப்பாசிட்டி இவ்வளவு இது வந்து நான் அதுக்கு என்ன கொடுக்கணும், இன்புட் ஆனது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட் நான் என்ன கொடுக்குறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பேரு ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகேவா, அப்ப அன்ஸ்டேபிள்ங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னே தேவையில்ல. அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறது என்னதுப்பா, நான் பவுண்டட் இன்புட் கொடுக்குறேன் ஆனா அது என்னது எனக்கு ப்ராப்பர் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணாம போறது அன்ஸ்டேபிள் சிஸ்டம். நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்டெபிலிட்டி இன்ஸ்டெபிலிட்டிங்கிறது வேற, ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள்ங்கிறது வேற. ஓகேவா, ஸ்டெபிலிட்டிங்கிறது என்னோட ஃபைனல் அவுட்புட் 10 லிட்டர்னா 10 லிட்டர் மட்டும் கொடுக்கும், அது ஸ்டெபிலிட்டி. 10, 9 இந்த மாதிரி ஆசிலேட் ஆனதுன்னா அது என்னது, இன்ஸ்டெபிலிட்டி. அவ்வளவுதான். நான் இன்ஸ்டெபிலிட்டியை உன கான்செப்ட் சொல்லி தூக்கி போட்டேன். ஓகேவா, இன்ஸ்டெபிலிட்டிக்கே நான் இப்ப வரல. ஸ்டெபிலிட்டிக்குள்ள எத்தனை இருக்குன்னு பார்த்தோம். ஸ்டெபிலிட்டிக்குள்ள டைப்ஸ் இதெல்லாம் வருது. ஸ்டேபிள் அப்படிங்கிறது பவுண்டட் இன்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, பவுண்டட் அவுட்புட். அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறது என்ன சொன்னேன், அப்படியே ஆப்போசிட். நான் என்ன பவுண்டட் இன்புட் கொடுக்குறேனோ அது என்னது எனக்கு வந்து என்ன அப்படின்னா பவுண்டட் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு பேரு அன்ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகேவா, இது ஏன் மேம் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னா
தியரிட்டிக்கலா கொஸ்டின் கேட்கும்போது ஐயோ மேம் இதை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயமா சொல்ல விட்டுட்டே இருப்பாரு. இது வந்து டெக்னிக்கல் வேர்டு. நான் ப்ரீவியஸ் வீடியோல சொன்னனாங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. இங்க பாரு, இதை நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன், CFS RFSன்னு சொல்லியிருப்பேன். அது கண்டிப்பா சொல்லியிருப்பேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. இதோட இன்னொரு வேர்டு, இன்புட் அவுட்புட்கான இன்னொரு வேர்டை நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இதை வந்து ரெஸ்பான்ஸ்னும் இதை வந்து எக்ஸைட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ இந்த வார்த்தையை மேம் சொல்லவே இல்லையே அப்படின்றாதீங்க. ஒன்றும் இல்லை, டெக்னிக்கல் வேர்டு. இன்புட்டை என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸைட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவுட்புட்டை வந்து ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நான் என்ன கொடுக்குறோன்னா அதுக்கு எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ், அதுதானே என்னோட அவுட்புட். ஸோ இந்த வார்த்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன பெரிய என்னடா பெருசாக ஏதோ இருக்குதே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஓகேங்களா? அதை ஐ திங்க் நான் சொல்ல விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோ. ஸோ இப்போ என்ன முடிச்சாச்சு அதே மாதிரி இன்னொரு விஷயம்ப்பா, நீங்க இப்போ பேரலா இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வருதுல, குரூப் 1 குரூப் 2க்குல சரி குரூப் 4 எக்ஸாம் வருதுல. ஸோ பேரலா நீங்க அதுக்கும் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஆக்சுவலா நான் செப்பரேட்டா ஆப்டிடியூட் சேனலும் வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? அதுல வந்து ஆப்டிடியூட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி சிலபஸ், ஏன்னா நான் ஆப்டிடியூட் கிளாஸஸ் லைவ் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். அது செப்பரேட்டா சம் அகாடமிஸ்ல எடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ அதனால அது ரிலேட்டடான ஷார்ட்கட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதுவும் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே. இப்போ நீங்கள் மெட்ரோக்கு கண்டிப்பாக என்னது ஆஃப்டர்நூன் செக்ஷன் நீங்கள் நான் டெக்னிக்கல் பேப்பர் தான் எழுதணும். அதில் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்கும், ஆப்டிடியூட் இருக்கும். ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை மெட்ரோக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட டிஎன்பிஎஸ்சி சேனல் ஆப்டிடியூட் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிஎஸ்லாம் எடுத்துக்க மாட்டேமா, ஸோ அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஆப்டிடியூட் மட்டும் எனக்கு தெரியும், எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் பேப்பர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் பேப்பருமே நான் ஒர்க் பண்ணும்போது ஃபுல்லாகவே ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் தான் எடுத்திருப்பேன். சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம், டிஎஸ்பி, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் தான் எடுப்பேன். ரீசன் வந்து என்ன அப்படின்னா மேக்ஸ் பிடிக்குங்கிற ஒரே ரீசன் தான். ஓகேங்களா? அதனால ஆப்டிடியூடும் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஷார்ட்கட் இப்போ போட்டுட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அது வேணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் ஷார்ட்கட் வீடியோஸ் இதெல்லாம் வரும். ஓகேவா? கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. அதே மாதிரி நம்ம அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் வைஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி இசி ட்ரிபிள்இ அண்ட் மெட்ரோக்கு ஜாயின் பண்ணுறவங்க முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வீட்டுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. பேமெண்ட் இன்னும் நான் யாருக்குமே கேட்கல. ஓகேங்களா? பேமெண்ட்லாம் ரெண்டாவது விஷயம். நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கிறவங்க முன்னாடியே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம அதிகம் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி மெட்ரோக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ், ஐ மீன் இது ஃப்ரீ கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, சரி. இப்போ என்னமா எடுத்துகிட்டு இருக்கிறோம்? சரி, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், ஸ்டேபிள் சிஸ்டம் என்னன்னு சொல்லிட்டேன், அன்ஸ்டேபிள் சிஸ்டம் என்னன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 3 சிஸ்டம் இருக்குப்பா. மார்ஜினலி ஸ்டேபிளை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லிமிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது புதுசாக எதுவும் வேற எதுவும் அப்படின்னா நினைக்க வேணாம். ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் சொன்னேன்ல பவுண்டட் இன்புட் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ கண்டிப்பாக எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது பவுண்டட் அவுட்புட்டாக இருக்கணுங்கிறது இல்லை. ஆனால் என்னோட பவுண்டட் இன்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னா பிகம் ஏ கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அது அப்படி இருந்தால் அந்த சிஸ்டத்தை என்ன சொல்லுவாங்கன்னா மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களாமா? ஓகே, ஐ மீன் எப்படி சொல்றது, ரொம்பவே கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேங்களா? எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அவுட்புட்டும் சரி ரொம்பவே, அதாவது அதுக்கு மேல வேற எதுவுமே வராது. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? அதாவது நான் கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் வருதுங்கிறது வேற, எனக்கு எது கொடுத்தாலுமே ஒரு கான்ஸ்டன்ட் அவுட்புட் தான் வருது அப்படின்னா அதுக்கு பேரு மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இருக்கு. இது ஃபர்ஸ்ட் 3 சொன்னதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பட் ஆனால் தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவுமே கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கேட்டால் தான் உண்டு. பட் ஆனால் இன்னும் வேற ஏதாவது சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அப்சல்யூட்லி ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஓகேவா? அந்த அப்சல்யூட்லி ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா எனக்கு எல்லா பராமீட்டருக்குமே நான் என்ன இன்புட் கொடுத்தாலுமே ஸ்டேபிளாவே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி சொன்னது நான் என்ன கொடுத்தாலும் வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்கிறதுங்கிறது மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படின்னு சொன்னேன். இது அப்சல்யூட்லி ஸ்டேபிள் அப்படின்னா எந்த பாராமீட்டர்ஸ் எந்த வேல்யூ கொடுத்தாலுமே அது அப்படியே ஸ்டேபிளா இருக்கும். அதாவது எந்த வித அவுட்புட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணாம எனக்கு முன்ன என்ன வந்துச்சோ அதே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அப்சல்யூட்லி ஸ்டேபிள். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது கண்டிஷனலி ஸ்டேபிள். இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னால என்ன சொன்ன, அப்சல்யூட்லி ஸ்டேபிள் சொன்னால அதே கான்செப்ட் தான். ஆனா ஒரு பர்டிகுலர் கண்டிஷனுக்கு மட்டும் தான் என்ன பண்ணும், இதே மாதிரி எந்த பாராமீட்டர் கொடுத்தாலும் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் அப்படிங்கிறதுனால அது கண்டிஷனலி ஸ்டேபிள் அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான்பா.
ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டெபிலிட்டினா என்னன்னு சொல்லிட்டேன், இன்ஸ்டெபிலிட்டினா என்னன்னு சொல்லிட்டேன். ஸ்டெபிலிட்டிக்கு கீழே ப்ராப்ளம் வைஸ் நீங்க 3 கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். தியரிட்டிக்கல்ல 5 ஸ்டெபிலிட்டி கிளாசிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸுமே ஓவர்வியூவா சொல்லிட்டேன். எது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், எது ரூட் என்ன அப்படிங்கறத சொல்லியாச்சு. இப்போ நீங்க என்னன்னா அந்த சைன் சேஞ்சஸ் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன கண்டுபிடிச்சிடலாம், ரூட் எனக்கு லெஃப்ட்ல இருக்கா ரைட்ல இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சா சிஸ்டம் ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா மார்ஜினலி ஸ்டேபிளா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நான் கொஸ்டின் மட்டும் எழுதிக்கிறேமா, எழுதிட்டு ஒரு சம் மட்டும் கிளியர் பண்றேன். அடுத்து டைம் இருந்ததுன்னா 2 சம் போடுவோம். இன்னொரு விஷயம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கும். இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணிக்கலாம், அந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் உனக்கு கொடுத்துருக்க மெத்தட் எல்லாமே எனக்கு ஈஸியா இருக்கிறதுனால நான் எல்லாமே உனக்கு சொல்லிடுறேன். நான் சொன்னதுல உனக்கு எது புரியுதோ அந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணி நீ படிச்சுக்கோ, அவ்வளவுதான். ஓகே, போர்டு கிளியரா தெரியுதுங்களாமா? ஏன்னா இது ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 சம் எழுதியிருக்கிறேம்மா. ஓகேவா? இங்கே பாருங்களேன், இது ஃபர்ஸ்ட் சம், இது செகண்ட் சம். ஓகே, இதுல இன்னொரு ஒரு ஷார்ட்கட்டும் சொல்றேன் பாரு. இது என்னன்னு நான் சொல்லிட்டேன், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா சைன் சேஞ்சஸ் வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த சம் தான் கொடுத்துருக்கேன். இது மாதிரி தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கொடுப்பாங்க. ஒன்று, இன்னொரு விஷயம், எல்லாமே பிளஸ்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த சம்லையும் எல்லாமே பிளஸ்ஸா இருக்கு, இந்த சம்லையும் எல்லாமே பிளஸ்ஸா. நான் சொல்லிட்டு இருக்கிறது ஷார்ட்கட். ஓகே, எல்லாமே பிளஸ்ஸா இருக்குன்னா அது கண்டிப்பா ஸ்டேபிளாவும் இருக்கலாம், அன்ஸ்டேபிளாவும் இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே எனக்கு பிளஸ்ஸா இருக்கு அப்படின்னா இதை என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நான் ஃபைனல் ஆன்சர் போட்டு தான் சொல்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுவே என்னோட கொஸ்டின்ல ஏதாவது ஒரு இடத்துல மைனஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே நீ சம்மை டெரைவ் பண்ண தேவையில்ல, கண்ணை மூடிட்டு என்ன போட்டுடலாம், இது வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்னு போட்டுருலாம். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட்மா, பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், இது வந்து நான் கண்டுபிடிச்சு தான் போடணும். அதனால மோஸ்ட்லி உங்களோட சம்ஸ் எல்லாமே ப்ளஸ் தான் கொடுப்பாங்க. மைனஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா நீ கண்ணை மூடிட்டு சால்வ் பண்ணவே தேவையில்ல, அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்னா, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஹையஸ்ட் பவர் எனக்கு என்ன இருக்கு இங்கே S3. அப்போ இந்த ஆர்டர்ல நீ ஃபுல்லாக எழுதிக்கணும். S3க்கு அப்புறம் S2, S1, S0. மேம் எனக்கு S1 இல்லையே மேம், ஏன் எழுதுறீங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த ஆர்டர்ல 3ன்னு ஆரம்பிச்சேன்னா அந்த ஆர்டர்ல நீ எழுதிடணும். அங்க வேல்யூ கொடுத்துருக்கலாம் கொடுக்கல அதெல்லாம் எனக்கு தெரியாது, எல்லா வேல்யூமே எடுத்து எழுதிடணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா S3 வேல்யூ எனக்கு என்னது 1. அடுத்த வேல்யூ இதை விட்டுட்டு இதை எழுதணும். இல்ல மேம் எனக்கு புரியல அப்படின்னா இன்னும் ஷார்ட்கட்டா சொல்றேன் பாரு. இந்த ஈக்குவேஷனை மேலே கீழே அப்படின்னு எழுதணும். இப்போ 1 இங்க எழுதிட்டியா, அடுத்து எனக்கு என்ன இருக்கு 20 கீழே எழுதணும். திருப்பி என்ன எழுதணும், மேலே 9 எழுதணும், கீழே 100 எழுதணும். மேம் இன்னும் ஒரு டைம் சொல்லி கொடுங்க மேம், வெயிட் பண்ணுங்க. இந்த சம்ம நான் எழுதுறது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. போர்டு தெரியுதாப்பா? தெரியுது. இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் எனக்கு எதுல ஆரம்பிக்குது, S⁴ ஆரம்பிக்குது. S³, S², S0. இந்த வேல்யூ தான் எனக்கு S0. அப்படின்னா என்னது, எனிதிங் பவர் 0 வேல்யூ 1. ஸோ அப்போ எனக்கு என்ன ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும், அதோட ரெப்ரசன்டேஷன் தான் S0. இப்போ இதை நீ என்ன பண்ணுங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீ எழுது, நானும் எழுதுறேன், கரெக்டாக எழுதுறோமான்னு பார்த்துக்கிறீங்களா? ஸோ அப்போ என்னது 1, 8, 18, 16, 5. மேம் இது என்ன மேம் சிங்கிளாக நிற்கிது, பேர் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க, சிங்கிளாகவும் நிற்கும். ஓகேவா? ஸோ பேரோட தான் நிற்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. இப்போ அங்கே அப்போ என்ன மேம் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வேல்யூ இல்லைன்னா என்ன கொடுக்க வேண்டியதான், 0ன்னு கொடுக்க வேண்டியதான். ஓகேவா? சரி, இப்போ நீ என்ன பண்ணணும்னா இங்கெல்லாம் வேல்யூ ஃபில் பண்ணணும். ஓகேவா? அது எப்படி ஃபில் பண்ணணும்னா இங்கே பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். இதை இது கூட மல்டிப்ளை பண்ணணும், இதை இது கூட மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணி இந்த வேல்யூ உனக்கு இதுதான் பேஸுங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வேல்யூவை டிவைட் பைன்னு போடணும். ஓகேங்களா? நான் உனக்கு போடுறேன், புரியலன்னா உங்க சம்ல வந்து சாரி உங்க புக்ல வந்து A1 A2 அந்த ஃபார்முலாவோட கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா அதெல்லாம் நான் எடுக்கல, சின்ன பிள்ளைத்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுக்கல. இப்போ என்ன பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். என்னது, இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை 10 போடணும். இப்போ எனக்கு என்ன வரும், இதை தான் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும், தப்பு பண்ணிடக்கூடாது. இது அப்போ 20 × 9 என்னப்பா வரும், 180 மைனஸ் 100 டிவைட் பை 20. ஓகேவா? நீ என்ன பண்ணணும்னா இங்க போடுறதுக்காக உனக்கு காமிச்சிருக்கேன், நீ என்ன பண்ணணும்னா ரஃப் பேப்பர்ல போட்டு இங்க ஆன்சரை மட்டும் தான் போடணும். அப்ப என்னப்பா வரும், 180ல 100 போனா 80, 80யை 20 ஆல டிவைட் பண்ணா உனக்கு என்ன வரும், 4 வருமா? சோ அப்ப இந்த வேல்யூ எனக்கு 4. ஓகேவா? இந்த வேல்யூ எனக்கு என்னப்பா வரும், நல்லா பாரு.
இப்போ நான் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூவை இது கூட மல்டிப்ளை பண்ணணும், இந்த வேல்யூவை இது கூட மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 20 போடும். இங்க எனக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? இல்ல. சோ அதனால நான் என்ன பண்ணிக்கலாம், கண்ணை மூடிட்டு 0 போட்டுக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களாமா? சரி. அப்ப இதே மாதிரி இங்க எனக்கு என்ன வேல்யூ வரும் கண்டுபிடி. இங்க என்ன வரும்? 4 into 100 minus 20 into 0 0 divided by 4. அப்ப எனக்கு என்ன வரும்? So 4 into 100 divided by வந்துனா எனக்கு 100 வந்துரும். அப்ப இங்க எனக்கு என்ன வேல்யூ வரும்? 100 வரும். ஓகேவா? 400 divided by 4. So அதை கேன்சல் பண்ணனா எனக்கு 100 வரும். ஓகேங்களாமா? புரியுதுங்களா? சரி மேம், இது ஈஸியா இருக்கு, அது போட்டு சொல்லுங்க மேம் அப்படின்னீங்கன்னா, ஆக்சுவலா அது வந்து புக் பேக் கொஸ்டின்மா. ஸோ நீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ண சம். ஓகேவா? பட் எனவே உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அந்த சம் எடுத்திருக்கிறேன். ஒரு நிமிஷமா கிளார் அடிக்குதோ? இப்போ ஓகே, இப்போ கிளியரா இருக்கும். சரி, இப்போ சொல்லுங்க, இதை என்ன பண்ணுவீங்க? இந்த வேல்யூவை இது கூட மல்டிப்ளை பண்ணுவீங்களா? ஸோ இது வந்து பெரிய சம்ங்கிறதுனால நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கட்டுமா? இங்க நான் போடுறேன் பாருங்க, என்ன வரும்னு. 8 into 18 minus 1 into 16 divided by 8 வரும். அப்ப போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? கால்குலேட்டர் எடுத்துக்கலாமா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா, ஆமாம்மா, ஏன்னா ரொம்ப வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸோ 18 into 8 வந்து எனக்கு என்ன வரும்னா 144 minus 16 divided by 8. ஸோ கேட்காதீங்க மேம் காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் எப்படி வருமானு, இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனால் இதை இந்த சம்மை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் எந்த மாதிரி சம் கேட்டாலும் போட்டுடலாம். மைனஸ் 16 128 divided by 8 divided by 8. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 128 divided by 8. ஸோ பண்ணீங்க அப்படின்னா 16. ஸோ அப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கப்பா. இங்கே பாருங்களேன், இப்போ போடுறது கரெக்ட் தான். நீ ஒவ்வொரு ரோலையும் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்ப்பா. இங்கே பாரு, எனக்கு இங்கே என்ன இருக்கு? 8 16 இருக்கா? ஸோ அப்போ இதை நான் என்ன பண்ணலாம்? ஈக்குவலாக கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்போ 1 8 are 8 2 8 are. ஸோ அப்போ இங்கே நான் என்ன எழுதிக்கலாம்? 1 2ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதை நான் இன்னுமே என்ன பண்ணிக்கலாம்? அப்போ எனக்கு என்ன வரும்? 1 into 18 minus 1 into 2 divided by 1. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? 18 minus 2 எனக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 16 வந்துடும். முன்னாடி அந்த ஆன்சர் தான் வந்துச்சு, பட் லென்த்தியாக போகிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட்டை நோட் பண்ணிக்கோ. அடுத்து இது இந்த வேல்யூ கண்டுபிடிங்கப்பா. இந்த வேல்யூ என்ன வரும்? 1 into 5 மைனஸ் எனக்கு 0 ஆகிடும். இங்கேருந்து இதை மல்டிப்ளை பண்ணணும். எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோ, கீழேருந்து மல்டிப்ளை பண்ணணும். கீழே தான் முதல்ல, இதுதான் பேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணனா 5, இது 0 டிவைடட் பை 1 எனக்கு என்னதான் வரும்? 5 தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே எனக்கு வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 0 தான் வரும். ஓகே மேம், இங்கே எப்படி மேம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இதுக்கு அடுத்து உள்ள வேல்யூ, இதுக்கு அடுத்து உள்ளதான் 0 இல்லை, அதனால நான் 0 போட்டுட்டேன். ஓகே சரி, இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிங்கப்பா. இந்த வேல்யூ கண்டுபிடிங்க. 16 into 2 minus 1 into 5 divided by 16. ஓகேவா? இப்போ 16 into 2 உங்களுக்கு என்ன வரும்? 32 minus 5 divided by 16. இது 32 minus 5 அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 27 divided by 16. இங்க 0.2 எழுதிக்கலாம், இப்படியும் எழுதிக்கலாம், ஃபிராக்ஷன் எழுதிக்கலாம். ஓகே, அப்ப 27 by 16. ஓகேவா? இப்படியே வச்சிருக்கிறேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்களேன், போர்டு தெரியுதாமா கிளியரா? 27 divided by 16. இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிங்கப்பா. இங்க இருக்கிற வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன வேல்யூ வரும்? இங்க இருந்து வேல்யூ எடுக்கணும். எங்க? இப்போ இங்க வேல்யூ வேணும்னா இந்த வேல்யூ டிவைடட், இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணா தென் இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணி கீழே 16 போடுனா, இப்போ இங்க வேல்யூ வரணும்னா என்ன வேல்யூ எடுத்து எழுதுவீங்க? இந்த வேல்யூ, இது. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் டிஃபால்ட்டாக எனக்கு என்னதான் வரும்? 0 தான் வரும். ஏன் மேம் அப்படின்னா 5 into 0 0, 2 into 0 0 டிவைடட் பை 5, 0 டிவைட் பை 5 எதுனாலும் எனக்கு என்னதான் வரும்? 0 தான் வரும். இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிங்க. இங்கே என்ன வரும்? இந்த வேல்யூ 20, ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணணும், இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 0 தான் வரும். 27 16 into 5 டிவைடட் பை 27 into 16. இதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு என்ன வரும்? 5 வரும். மோஸ்ட்லி இந்த இடத்துக்கிட்ட வந்து இந்த வேல்யூ தான் இங்கே வரும். ஓகேங்களாமா? இப்போ நான் ரெண்டு பக்கமும் எழுதியிருக்கிறது புரியுதாப்பா? மேம் எனக்கு இங்கே வேற ஆன்சர் வந்துச்சு மேம். ஒன்றும் இல்லை, இதை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நான் ஃப்ராக்ஷனில் போட்டிருக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அதை 27 by 16 சிம்பிளிஃபை பண்ணி 1 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பீங்க. ஓகேவா?
இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ரெண்டையுமே போட்டுட்டேன். ஓகே, இப்போ இதுல பாரு, எனக்கு இப்போ இந்த ஆன்சர் விஷயமே கிடையாது. எனக்கு எங்க விஷயம் அப்படின்னா, இங்க பாரு, இங்க எனக்கு எல்லாமே எதுல இருக்கு, இங்க இருக்கிற வேல்யூவே விட்டு ஃபர்ஸ்ட் ரோவை மட்டும் கன்சிடர் பண்ணு. நான் என்ன சொல்றேன்னு புரியுதாப்பா? இங்க பாரு, இந்த ரோவை மட்டும் கன்சிடர் பண்ணு. அதுலயும் நம்பர் கன்சிடர் பண்ண வேண்டாம், என்ன மட்டும் கன்சிடர் பண்ணு, சைன் மட்டும் கன்சிடர் பண்ணு. உனக்கு நான் ரெண்டு சம்மே பிளஸ்ல வந்திருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. அடுத்த வீடியோல இன்னும் டிஃப்ரெண்டான ப்ராப்ளம்ஸ் போடும்போது உங்களுக்கு புரியும். இப்போ எனக்கு எல்லாமே எதுலப்பா வந்திருக்கு, பிளஸ் பிளஸ் பிளஸ்ன்னு வந்திருக்கு. ஓகேவா? இங்க ஏதாவது சைன் சேஞ்சஸ் இருக்கா? சைன் சேஞ்சஸ்னா என்னன்னா, இந்த இடத்துல எனக்கு மைனஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. பிளஸ்ல இருந்து பிளஸ், பிளஸ்ல இருந்து மைனஸ் ஒரு சேஞ்சஸ், மைனஸ்ல இருந்து பிளஸஸ் ரெண்டு சேஞ்சஸ்னு சொல்லணும். ஓகேவா? இந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும் போட்டு கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் தப்பா இருக்கு. ஓகே, ஸோ அப்போ மைனஸ் அப்படின்னு வந்துட்டாலே கண்டிப்பாக உனக்கு ரெண்டு சேஞ்சஸ் இருக்கும். மோஸ்ட்லி உன்னோட சம் எல்லாமே பார்த்தோன்னா ரெண்டு சேஞ்சஸ்னு வரும். ஆனால் இங்கே எனக்கு என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அப்போ இங்கே என்னது, நோ சைன் சேஞ்சஸ். ஓகேவா? சைன் சேஞ்சஸே இல்லை. அப்போ எனக்கு மொத்தம் எத்தனை ரூட்டுமா இருக்கும், 3 ரூட்டுமே எனக்கு எங்கே இருக்குதான், 3 ரூட்டுமே எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கு, லெஃப்ட் ஹாஃப் ஆஃப் தி பிளைன்ல இருக்கு. அவ்வளோதான். ஓகேங்களா? புரியுதுங்களாமா? சரி, இந்த சம் பாரு, இதுவும் எல்லாமே எனக்கு பிளஸ் தான். இந்த ஃபர்ஸ்ட் ரோவை தான் பார்க்கணும். எல்லாமே பிளஸ், சைன் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ எனக்கு எத்தனை இது இருக்கும், 4 போல்ஸ் இருக்கும், 4 ரூட் இருக்கும். 4 ரூட்டுமே எனக்கு லெஃப்ட் ஹாஃப்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதாமா? நான் எப்படி சொல்றேன்னு புரியுதா? ஸோ ரெண்டு சிஸ்டமே எனக்கு என்னது, ஸ்டேபிள் சிஸ்டம். அவ்வளோதான்ப்பா. ஓகேவா? திருப்பி வேணா ரீகால் பண்றேன் பாரு. ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்கோ முதல்ல ரோ தான் பார்க்கணும். ஸோ ரோ வைஸ் எழுதிக்கிறேன். அதே மாதிரி கொடுத்துருக்க ஈக்குவேஷனையும் ரோ வைஸ் எழுதுறேன். எப்படி 1, அதாவது மேலே கீழே மேலே கீழே மேலே கீழேன்னு ஒரு இந்த ஈக்குவேஷனை ஃபில் பண்ணிடுறேன். ஓகேவா? அப்புறம் ஈக்குவேஷனை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை, அதாவது இந்த காலத்தை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அதை தான் எப்படி பண்ணணும்னா, இந்த வேல்யூனா இதை மல்டிப்ளை பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணி இதை டிவைட் பண்ணி இங்கே போடணும். ரெண்டாவது வேல்யூ பார்த்தேன் அப்படின்னா, ரெண்டாவது வேல்யூ இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணி இதை டிவைட் பண்ணி இங்கே போடணும். மூணாவது வேல்யூக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூக்கு போயிடக்கூடாது. மூணாவது வேல்யூக்கு எங்கே போடணும், இங்கேயும் இதையும் மல்டிப்ளை பண்ணி இதையும் மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூ போடணும். புரியுதுங்களாப்பா? ஸோ அவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வராது. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சு போடுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்படி போட்டுட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் ரோவை மட்டும் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ரோவில் இது பொலாரிட்டியை மட்டும் எடுத்துக்கணும். பொலாரிட்டியில் சைன் சேஞ்சஸே இல்லைன்னா அது ஸ்டேபிள் தான், லெஃப்ட் சைடு தான் இருக்குன்னு அர்த்தம். ஒரு மைனஸ் வந்திருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு சைன் சேஞ்சஸ்னு அர்த்தம். இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியாமல் இருக்கும். அடுத்த ப்ராப்ளம்ஸில் வந்து ஃபுல்லாகவே அன்ஸ்டேபிள் ப்ராப்ளம் தான் பார்ப்போம். அதுலேயும் கஷ்டமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் கிளியராக பார்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட முடிச்சோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி வந்து பக்கா. ஓகேவா? இன்னொன்று, இந்த மெத்தடுக்கு பேர் தான்ப்பா ரவுத் ஹர்வர்ஸ் கிரைட்டீரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த மெத்தட் இவர் தான் பண்ணாரு அப்படிங்கிறதுனால ஆர்கஸ் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி அப்படின்னு வந்துட்டுனாலே நீங்கள் இந்த மெத்தடில் தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. நம்ம இதுக்கு அடுத்தடுத்தது எல்லா எக்ஸாம்ஸுமே நம்ம பக்காவாக பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நியூவாக பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ பார்க்குறீங்க. இன்னொரு விஷயம், ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டே என்னால் வீடியோ போட முடியாதுமா. டு பி ஃப்ராங்க், அதுதான் உண்மை. வீக்கெண்டில் எவ்வளோ ட்ரை பண்ணாலும், ஏன்னா எனக்கு சம் ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் வீக்கெண்ட் ரொம்ப ரேர் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க சாட்டர்டே சண்டே வீடியோ போடணும். அதுக்கே மேம் ஏன் வீடியோ போடல அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக டைம் இருந்தது அப்படின்னா என்னால் போட்டுருவேன். பட் ஆனால் சாட்டர்டே சண்டே முடியாது தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதனால வீடியோலாம் ஏன் போடலன்னு கேட்குறீங்க. அப்போ கிளாஸஸ் புரியுதா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சம் பார்த்தேன், இந்த டவுட் இருக்குமான்னு சொல்லுங்க அப்படின்னு தாராளமாக கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.